ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை, வாழ்வை, இடத்தை, மீட்பு, சுதந்திரத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் இடத்தை, அதிகாரத்தை, வாழ்வை குறித்து நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த பகுதியில் தேவன் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தெய்வம் ஏன் மனிதனாக இறங்கி வந்தார், அவர் சிலுவையில் என்ன செய்தார், சிலுவையில் நடந்தது என்ன, நம்முடைய இடத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். நம்முடைய பாவம் அங்கு அவர் மீது சுமத்தப்பட்டது, பாவத்திற்கான தண்டனை அவர் மீது சுமத்தப்பட்டது என்பதை நாம் தியானித்தோம். இந்த பகுதியில் தேவனுடைய நியாயம் சிலுவையில் பூர்த்தியானது. தேவனுடைய நியாயம் சிலுவையில் அங்கு பூர்த்தியானது என்பதை நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் 3:25. தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் 26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நியாயம் என்றால் என்ன? பொதுவாக உலக பிரகாரமாக நியாயம் என்றால் என்ன? தவறு செய்தால் தண்டனை இருக்க வேண்டும். தவறை பரவாயில்லை என்று விட்டுவிட முடியாது. தேவனுடைய நியாயமும் அதுதான். தேவன் நல்லவர் மட்டும் அல்ல, அவர் பரிசுத்தர் மாத்திரம் இல்லை. தேவன் அன்புள்ளவர் மாத்திரம் இல்லை, அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் நிறைந்தவர். அவர் நீதியான நியாயாதிபதியாக இருக்கின்றார். அதனால் மனிதன் நின்று கொண்டிருந்த இடத்தை, அங்கு பாவத்திற்கு உட்படுத்தப்பட்ட அந்த இடத்தை, பாவத்திற்கு கீழான அந்த இடத்தை தேவனால் எளிதாக விட முடியாது, நிராகரிக்க முடியாது, அந்த பாவத்தை அலட்சியப்படுத்த முடியாது. ஏனென்றால் பாவம் லேசான காரியம் அல்ல. தேவனால் பாவத்தை நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் பாவம் லேசான விஷயம் அல்ல. பாவம் என்பது ஒரு தவறு மாத்திரம் அல்ல. நாம் எல்லோரும் நினைக்கின்ற ஒரு எண்ணம், பாவம் ஒரு தவறான செயல், அது ஒரு கெட்ட பழக்கம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி, சத்தியத்தின்படி பாவம் என்பது தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகுதல், தேவனுடைய ஜீவனுக்கு எதிராக நிற்பது, தேவனுடைய வார்த்தையை மீறுவது, இதுதான் பாவம். வாசிக்கலாம். ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும்
உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும். நாம் செய்த செயல்களினால் அல்ல, அங்கு ஆதாமுடைய செயலினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்திருக்கிறது. ஒரு மனுஷனால் பாவம் உலகத்திற்குள் வந்திருக்கிறது. பாவம் வந்தபோது தேவனுடைய ஜீவன் விலகியது, மரணம் உள்ளே நுழைந்தது. ஏனென்றால் தேவன் என்பவர் ஜீவனின் மூலாதாரம். ஜீவனுடைய சோர்ஸ், மூலம் எது என்றால் தேவன்தான். அங்கு பாவம் வரும் பொழுது தேவனுடைய இயல்பு பரிசுத்தமான இயல்பு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்றவர். எப்படி ஒரு கரண்ட்டை, மின்சாரத்தை நாம் தொட்டால் அது ஷாக் அடிக்கின்றதோ, மின்சாரத்துக்கு நம் மீது கோபம் இல்லை, நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அது நினைப்பது இல்லை. அதனுடைய இயல்பு நாம் பாதுகாப்பு இல்லாமல் வெறும் கைகளாலோ வெறும் கால்களாலோ சரீரத்தாலோ தொட்டால் அது ஒரு விளைவை உண்டு பண்ணும், அது ஷாக் அடிக்கும் இல்லையா? அதுபோல தேவனுடைய இயல்பு, அவரது பரிசுத்தத்தின் இயல்பில் பாவம் நிற்க முடியாது. அங்கு ஏதேனில் நடந்தது அதுதான். அந்த பாவம் மனிதனுக்குள் வந்தவுடன், அந்த கீழ்ப்படியாமைக்குள் செல்லும் பொழுது பாவம் மனிதனுக்குள் வந்தது. அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலை, அது ஒரு இயல்பு. இந்த பாவம் மனிதனுக்குள் வந்தவுடன் அந்த மனிதனுக்குள் இருந்த ஜீவன் அவரை விட்டு பிரிந்தது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். இதைதான் அங்கு தேவன் மனிதனிடம் சொன்னது. இந்த பழத்தை நீ புசித்தால், இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அங்கு அவர் இறந்து போனாரா என்று கேட்டால், ஆம், இறந்து போனார், சரீரத்தில் அல்ல, ஆவியில். தேவனுடைய ஜீவனிலிருந்து உடனடி மரணம், பிரிவு. அந்த ஜீவன் அவரை விட்டு பிரிந்ததே மரணம். தேவன்தான் ஜீவனின் மூலாதாரம். இந்த பாவம் தேவனிடமிருந்து மனிதனை பிரித்தது. அந்த ஜீவனுடைய மூலாதாரமான அந்த மூலத்திலிருந்து மனிதனை பிரிக்கிறது, அந்த ஆதாரத்திலிருந்து மனிதனை பிரிக்கிறது. மின்சாரம் இல்லை என்றால் ஃபேன், காற்றாடி சுற்றாது இல்லையா? ஏனென்றால் அதை சுற்றுவதற்கு ஒரு சக்தி தேவை, ஆற்றல் தேவை. அதுதான் மின்சாரம். அங்கு மின்சாரம் நிறுத்தப்பட்டால் காற்றாடி சுற்றுவதை நிறுத்திவிடும். அதுபோலதான் அங்கு பாவம் வந்தவுடன் மனிதனுக்குள் இருந்த ஜீவன் மனிதனிடமிருந்து பிரிந்து செல்லுகிறது. அந்த மூலாதாரம் தடைப்படுகிறது. இந்த பாவம் என்பது தேவனின் இயல்புக்கு எதிரானது, ஜீவனை நிறுத்துகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. இந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் என்பது ஒரு சிறிதான ஒரு காரியமாக இருந்தால் மரணம் வராது, சிலுவை தேவைப்படாது. ஆனால் பாவம் என்பது ஒரு சிறிதான காரணம் இல்லை, ஒரு சிறிய விஷயம் இல்லை. அது ஒரு செயலை கொடுத்து சரி செய்யக்கூடிய காரியம் இல்லை, ஒரு நற்செயலை செய்து சரி செய்யக்கூடிய காரியம் இல்லை, ஒரு பக்தி செயலை செய்து சரி செய்யக்கூடிய காரியம் இல்லை, பணம் கொடுத்து சரி செய்யக்கூடிய காரியம் இல்லை, விலை கொடுத்து வாங்கக்கூடிய காரியம் இல்லை. அதற்கு ஒரு பரிசுத்தமான இரத்தம் தேவை. அங்கு அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு, மரணம் உண்டு. ஒருவர் அந்த தண்டனையை ஏற்க வேண்டும், அவரது இரத்தம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதாக அது இருக்க வேண்டும். இது மனிதனிடத்தில் இல்லை. சிலுவையில் நடந்தது இதுதான். அதனால் தேவனால் பாவத்தை லேசாக நிராகரிக்க முடியாது.
பாவத்தை அவர் நிராகரித்தால் தேவன் ஜீவனின் தேவன் இல்லாதவர் ஆகிவிடுவார். மரணம் ஜீவனை ஆள ஆரம்பித்துவிடும். அதனால் பாவம் தண்டிக்கப்பட வேண்டும், ஜீவன் மீண்டும் வர வேண்டும். அதற்காக தான் சிலுவை. அதற்காக தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் பாவத்தை நிராகரித்தால் தேவன் நீதிமான் இல்லாதவர் ஆகிவிடுவார். அவருடைய இயல்புக்கு மாறாக இருப்பது போல் இருக்கும். தேவனால் அப்படி இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் மாறாதவர். பாவம் தண்டிக்கப்பட வேண்டும், நீதியின் சட்டம் நிறைவேற வேண்டும். ஆனால் எப்படி தேவன் ஒரு நீதியான நியாயாதிபதியோ, ஒரு நீதிமானோ, ஒரு நியாயமான நியாயாதிபதியோ, அதே போல தேவன் அன்பான தந்தை, அவர் அன்பான தகப்பன். தேவனுடைய நீதியின்படி பாவி தண்டிக்கப்பட வேண்டும். அவரது அன்பின்படி பாவி காப்பாற்றப்பட வேண்டும். இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இரண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி செய்ய முடியும்? அவரது நீதியின் இயல்பு பாவத்திற்கான தண்டனையை கேட்கும். அதை அவர் நிராகரிக்க முடியாது. அதை லேசாக அவர் விட்டுவிட முடியாது. மீண்டும் ஜீவனை அவர் கொண்டு வர வேண்டும். அங்கு அந்த பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அவர் நீதிமான், நீதியான நியாயாதிபதி. அதே சமயத்தில் அவர் அன்புள்ள தகப்பன். அந்த அன்பின் இயல்பின்படி பாவி தண்டிக்கப்படக்கூடாது. அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கின்றவர். அந்த பாவி காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் செயல்படுத்திய செயல்தான் சிலுவை. சிலுவையில் நடந்தது என்னவென்றால், பாவம் தண்டிக்கப்பட்டது, பாவி காப்பாற்றப்பட்டார். எப்படி? தண்டனை பாவியின் மீது இல்லை, பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவின் மீது. நமக்காக அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கு தண்டனை சுமத்தப்பட்டது. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதியான ஒரு நீதிபதி, நியாயமான ஒரு நீதிபதி இருக்கிறார். குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார், அது உறுதியாகிவிட்டது, அது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. நீதிபதி, அந்த நீதியான நீதிபதி, பரவாயில்லை நீ போ என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நியாயம் அல்ல. அந்த சட்டத்தின்படி அந்த செயலுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஒரு நீதியான நியாயாதிபதி அப்படி தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்படி பாவத்தை லேசாக புறக்கணிக்க முடியாது. ஆனால் ஒரு நியாயமான நீதிபதி அந்த தண்டனையை ரத்து செய்யாமல் அந்த தண்டனையை தானே ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்பொழுது சட்டமும் காப்பாற்றப்படுகிறது, அங்கு மனிதனும் காப்பாற்றப்படுகிறான். இதுதான் சிலுவை. ரோமர் 3:25-26 இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி அவர் நீதிமானாகவும். இதன் பொருள், தேவன் நீதிமானாகவே இருந்தார், பாவத்தை தண்டித்தார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை அவர் நீதிமானாக்கினார். பாவம் தீர்ப்பு இன்றி விடப்படவில்லை, பாவி தண்டனையின்றி விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நீதிமானாக அங்கு தண்டனையை கொடுத்திருக்கிறார். அங்கு அவர் மனிதனாக வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்துவாக அந்த தண்டனை அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம் இடத்தில் நமக்கு பதிலாக அந்த ஆக்கினை அவர் மீது சுமத்தப்பட்டு அந்த ஆக்கினையை அவர் சுமந்திருக்கிறார். அதனால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இது எப்படி என்றால், யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கிறார். அங்கு அந்த மனிதனுடைய பாவம் அங்கு இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டு அதற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தண்டனையை அவர் அனுபவித்து முடித்து விட்டார். அந்த தீர்ப்பை அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார்.
அங்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழும்போது அந்த நபர் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்படுவதாக தேவன் பார்க்கிறார். தேவன் அப்படி எண்ணுகிறார். அந்த இடத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இது முழுவதும் இலவசமான கிருபை. கிறிஸ்துவுக்குள்ளான இடத்தை அவர் நமக்கு தருகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் பார்க்கிறார், உங்களது செயல்களின் அடிப்படையில் அல்ல. அதனால்தான் தேவன் நீதிமானாகவே இருந்தார், பாவத்தை தண்டித்தார். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அதனால்தான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர் நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவமாக்கப்பட்டார். அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் தேவனுடைய நீதி. பாவம் தீர்ப்பு இன்றி நிராகரிக்கப்படவில்லை, அதை லேசாக அவர் விட்டுவிடவில்லை. ஏனென்றால் அங்கு பாவம் அறியாத ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. பாவியாகிய நாமோ தண்டனையின்றி இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம் சார்பில் அதை சுமந்திருக்கிறார். அங்கே நீதியும் அவரது அன்பும் சந்தித்தது. நீதியும் அன்பும் அங்கு சேர்ந்திருக்கிறது. அதுதான் சிலுவை. நீதி பூர்த்தியானது, கிருபை மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் பாவத்தை மன்னித்திருக்கிறார், ஆனால் நியாயத்தை அவர் மீறவில்லை. அதை சட்டப்படி அங்கு நிறைவேற்றி இருக்கிறார். சிலுவையின் அன்பு என்பது, சிலுவை என்பது தேவனின் நீதியும் தேவனின் அன்பும் ஒரே இடத்தில் சந்தித்த இடமாக இருக்கிறது. சிலுவை தேவனுடைய நியாயத்தை பூர்த்தி செய்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறீர். நீர் நீதிமானாக பாவத்திற்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்கிறீர். அன்புள்ள தகப்பனாக அந்த தண்டனை அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய நியாயம் சிலுவையில் நிறைவேறி இருக்கிறது, பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவை என்பது தேவனுடைய நீதியும் அன்பும் ஒன்று சேர சந்தித்த இடமாக இருக்கிறது. ஒரே இடத்தில் சந்தித்த இடமாக இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி. இலவசமாக இந்த கிருபையை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய அன்பின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறீர். சட்டத்தை மீறாமல் அதை செய்து முடித்திருக்கிறீர். உம்முடைய அன்பை இது வெளிப்படுத்துகிறது. உமது நீதியை இது வெளிப்படுத்துகிறது. தகுதியே இல்லாத எங்களுக்கு இத்தனை பெரிய கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த தீர்ப்பை செலுத்த வேண்டியது இல்லை. அதை விசுவாசிக்கும் இடத்தில் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை நீர் பார்க்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மனக்கண்களும் பிரகாசமாக இந்த சுவிசேஷத்தை அறியக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களாக மாறுகிறதற்காக நன்றி. இந்த சத்தியம் அவர்களை விடுவிக்கிறதற்காக நன்றி. அவங்க வாழ்வில் உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்காக நன்றி. விடுதலையை அவர்கள் அனுபவிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.